ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஒரியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இனி ஒவ்வொரு லக்னம், அந்த லக்னத்திற்கு ஒவ்வொரு பாவமும், அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளும் அந்த லக்னத்திற்கும் அல்லது லக்னத்துக்கு உரிய ஜாதகருக்கு என்ன உறவு எப்படி இருக்கும் என்ற நிலை சார்ந்த தகவலை சற்று ஆராய்ச்சியோடு காணொலியாக தருவோம். இதில் சர லக்கணங்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏழுக்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது சற்று சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இயல்பு நிலையை விட சற்று அதிக பொறுப்புணர்வும் மற்றும் அதிக கோபமும் அதிக ஈடுபாடும் அக்கறையும் இருக்கிறது. அடுத்து இந்த சரலக்கணங்கள் என்று பார்க்கும் பொழுது மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்கணத்திற்கும். அடுத்து ஸ்திர லக்கணங்கள். இந்த ஸ்திர லக்கணங்களுக்கு ஏழுக்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது இது ஒருவருக்கொருவருடைய குணாதிசயங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, மனைவி புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் அல்லது கணவன் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். இதில் யாரை யார் புரிந்து கொள்ள மறுக்கிறார்களோ அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். உபய லக்கணங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த உபய லக்கணத்துக்குரிய கிரகமும் சற்று ஏற்ற இறக்கங்களோடு அமைந்து விடுகிறது. ஏனென்று கேட்டால் இருவரும் சேர்ந்து வாழ்வார்கள். இவர்களுடைய எண்ணங்களும் ஒன்றுக்கொண்டு சேராமலே வாழ்ந்து முடிப்பார்கள் என்பதில் சற்று நிதானமான சிந்தனையோடு பார்ப்போமானால் இந்த சர ஸ்திர உபய இந்த 3 லக்கணங்களுக்கும் வாழ்க்கை துணை என்பது வாழ்க்கை துணை தான். ஆனாலும் சரலக்கணத்துக்கு சற்று வித்தியாசமான குணாதிசயம், ஸ்திர லக்கணங்களுக்கு சற்று வித்தியாசமான குணாதிசயம், உபய லக்கணங்களுக்கு சற்று வித்தியாசமான குணாதிசயமாக அமைந்து விடுகிறது. இதில் ஏனென்று கேட்டால் சரலக்கணங்கள் அனைத்திற்கும் பாருங்கள், மேசத்திற்கு, கடகத்திற்கு, துலாத்திற்கு, மகரத்திற்கு இந்த ஏழுக்குரியவனுடைய நட்சத்திரம் லக்கணத்தில் இருக்கும். அதாவது மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன், அவன் லக்னத்தில் முழு நட்சத்திரமாக நடு நட்சத்திரமாக இருக்கும். ஆக மேச லக்கணத்துக்காரர்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாலும் அல்லது ஏதோ ஒன்று இருக்கட்டும் போ என்று ஏனோதானா என்று வாழ்க்கை துணை அமைந்தாலும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய மனோபக்கம் வாழ்க்கை துணைக்கு இருக்கும். அது வாழ்க்கை துணை படித்திருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும் வேலையில் இல்லாமல் இருந்தாலும், வருமானத்தில் இருந்தாலும் வருமானம் இல்லாமல் இருந்தாலும் உங்களை உற்று கவனித்து கொண்டே இருப்பார்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் சிறு அசைவுகளை செய்தாலும் அது உங்களை பலமான பாதிப்புக்கும் சங்கடத்திற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே சமயத்தில் அவர்கள் ஒப்பனையின் மீது அதீத ஈடுபாடும், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் மீது அதீத ஈடுபாடும், ரசனையான வாழ்க்கை வாழக்கூடிய எதிர்பார்ப்பும் அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து சர லக்கணத்திற்கு அல்லது சர லக்கணங்களில் 2வது இடமாக வரக்கூடியது கடக லக்கணம். இந்த கடக லக்கணத்தில் நடு நட்சத்திரமாக அமைவது சனி. அது 7ஆம் இடத்துக்குரியவனுடைய நட்சத்திரம். அப்படி பார்க்கும் பொழுது இவர்களும் உற்று கவனித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பார்வை சற்று விஷமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மந்தமாகவும் இருக்கும். அந்த மந்தத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் சண்டை செய்வதிலும் வாதம் பண்ணுவதிலும் அதீத ஈடுபாடும் அக்கறையும் இருக்கும். ஆக கடகலக்கணத்திற்கும் சனி பூச நட்சத்திரம் முழுமையாக உள்ளே இருக்கிறது. ஏழுக்குரியவன் தனக்குள்ளே இருக்கிறார். ஆனாலும்
இதில் 6க்குரியவனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது, 12க்குரியவனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது. 6க்குரியவனுடைய நட்சத்திரம் புனர்பூசம், 12க்குரியவனுடைய நட்சத்திரம் மிதுனத்துக்குரிய ஆயில்யம். ஆக சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வந்தால் கூட குடும்ப பிரிவினை வரை சென்று விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ளலாம். ஆக கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் சரராசி சரலக்கணமாக அமைந்தும் அதுவும் வர்க்கோத்த லக்கணமாக அமைந்துவிட்டால் அவர்கள் ரொம்பவும் நிதானமாக வாழ்க்கை துணையை கையாள வேண்டும் அல்லது வாழ்க்கை துணையோடு பயணப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் கசப்புக்களை அள்ளித்தந்து பிரிவினையை தந்து பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் இழப்புகளையும் வாழ்க்கை ஒரு பாரமாக அமைந்து விடக்கூடிய சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ளலாம். அடுத்து சரலக்கணத்தில் 3வது லக்கணமான துலா லக்கணம். இந்த துலா லக்கணத்தில் லக்கணத்துக்கு இந்த லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் முழு நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதே 7க்குரியவனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் லக்கணத்தில் இருக்கிறது. மனைவி இவர்களுக்கு அதிகமாக கவனிப்பும் ஈடுபாடும் இருக்காது. ஆனால் இவர் மனைவியை முழுமையாக பார்த்து கொண்டு கவனித்து கொண்டே இருப்பார். மனைவிக்கு அவர்களுடைய வேலையும் அவர்களுடைய வேகமும் அவர்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும். அதை தொந்தரவு செய்யாத இருக்கும் பட்சத்தில் துலா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், மனைவி எந்த வயதில் இருந்தாலும், கல்வி தரத்தில் எப்படி இருந்தாலும், அழகில்லாமல் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை இயல்பாக ஓடிவிடும். இந்த மேச லக்கணத்துக்கும் துலா லக்கணத்திற்கும் அப்பப்போ கோபத்தோடு சம்பந்தப்பட்ட ஊழல் இருந்து கொண்டே இருக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு காரசாரமான குடும்பமாக இருக்கும். உள்ளூர் அவர்கள் ஒருவருக்கொருவர் கவனிக்கும் பொழுது ரசனையான குடும்ப வாழ்க்கை இருப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. இவள் வெறுப்பதற்கான சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ண மாட்டார்கள். அப்படி ஒரு கால் வெறுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் இவர்கள் சேர்ந்து வாழ்வது என்பது மிக மிக கடினம். இதில் லக்கணத்தில் செவ்வாய் கேது, சனியனுடைய பார்வை, 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, சனியனுடைய பார்வை, சூரியனுடைய தொடர்பு இப்படி அமைந்துவிட்டால் இவர்களுடைய தசாபுத்தி வராத வரையில் பிரச்சனை இல்லை. வந்துதானால் ஆளுக்கு ஒரு பக்கம் பணியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை என்றால் அந்த குடும்பம் உடையாமல் பாதுகாக்கப்படும். அப்படி இல்லை என்றால் மனைவியை விட்டு கணவனை விட்டு வெளியிலோ கணவனை விட்டு மனைவியோ வெளியூரில் பணி நிமித்தமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கோட்சார ராகுவோ கேதுவோ இந்த ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் சம்பந்தப்படும் பொழுது அந்த உறவை துண்டித்து விட்டுத்தான் ராகு வேறு வேடிக்கையை பார்க்கறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அது அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பிரிந்துவிடும் அல்லது பிரிவினைக்கு நிகரான தண்டனையை கொடுத்து விடுகிறது என்பது எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து மகர இலக்கணம். இந்த மகர இலக்கணம் காலபுருஷனுக்கு 10வது லக்கணம். இந்த லக்கணம் இயல்பாகவே சோம்பேறித்தனம் உள்ள லக்கணமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த மகரம் என்பது முதலினுடைய குணாதிசயம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது அதிகமாக உழைப்பு இருக்காது. அந்த உழைப்பில் கூட தன்னோடு கூட இருப்பவர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய தன்மையும் மனோபக்கம் இருக்கும். அப்படி இல்லை என்றால் அடுத்தவர்களுடைய உழைப்பில் இவர்கள் வாழ்வது என்பது அதீத ஈடுபாடும் அக்கறையோடும் இருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு சில நேரத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவருடைய லாபத்தையும் அவர்களுடைய பணிச்சுமை அடுத்தவர்களிடம் பங்கிட்டு கொடுப்பதிலும் அதிக ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் வாழ்ந்து கழிக்கிறார்கள். அதே சமயத்தில் 7க்குரியவனுடைய நட்சத்திரம் முழுமையாக லக்கணத்தில் இருக்கிறது. அது திருவோண நட்சத்திரம் என்பது பார்க்கும் பொழுது மனைவி பூரண ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் இவரை கவனிக்க தவறினால் ஒன்று இவர் தவறு செய்து விடுகிறார், அல்லது தவறு செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உண்டாகிவிடுகிறது, அல்லது வாழ்க்கை துணைக்கு தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையோ தவறு செய்யக்கூடிய மனோபக்கமோ தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி வாழ்க்கையை பலமான ஏற்ற இறக்கத்தை தந்து விடுகிறது என்பது நிறைய அனுபவத்தில் பார்க்கிறோம். மற்றும் அடுத்த பதிவில் ஸ்திர லக்னங்களும் வாழ்க்கை துணையும் எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கி யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பாராமே.